கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சோம்பேறி என்று சொல்லும்போது அந்த வசனத்தை போன வாரமே நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கை முடக்கி கொண்டு நம்ம தூங்குனா நம்ம வீடு திராட்சை தோட்டமாக இருக்காது. அது எப்படி இருக்கும்? முட்காடாக இருக்கும், கற்சுவர் உடைந்திருக்கும். இன்னும் உறங்கட்டும், இன்னும் உறங்கட்டும் என்று சொல்லுகிறவனுடைய வீட்டில் தரித்திரன் என்ன செய்வான்? வழிபோக்கனை போலவும் அதே போல் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருவான். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தரித்திரம் வரணும்னா நமக்கு தூங்கிக்கிட்டே இருந்தால் அது என்னதான் வரும்? தரித்திரம் தான். ஆனால் யோசிச்சு பாருங்க, நமக்கு தூக்கம் அவசியமா இல்லையா? அவசியம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூக்கத்தை அவசியமாக வச்சிருக்கார். எத்தனை மணி நேரம் தூங்கணும் என்பதை ஆண்டவர் சமூகத்தினுடைய சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்ம திட்டம் பண்ணி அதற்கு ஏற்றபடி அந்த நேரம் வந்த உடனே எழும்பி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அதே போல் வேதத்தை வாசிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். உற்சாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒரு சவுல் எப்படி ஆண்டவரை பார்த்து சவுல் ஆண்டவர் சந்தித்த போது அவன் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு நான் என்ன வேலைகளை செய்யணும்? இன்றைக்கு நான் எந்த ஆத்மாவை சந்திக்கணும்? இன்றைக்கு எந்த ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணணும்? யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? இதெல்லாம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக கடினமாய் ஊழியம் செய்கிறவங்கள் தான் யார்? சோம்பேறி கிடையாது. அவங்க தான் யார்? கடினமாக கர்த்தருக்காக வேலை செய்கிறவங்க. லேசினஸ் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன இருக்கணும்? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னால் எழும்பணும். என்னென்ன செய்யணும் உங்களுடைய டைரியிலே எழுதி வச்சுக்கலாம். இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கு தனி ஜெபம் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு வேதத்தை வாசிப்பேன். வேதம் ஒரு வசனம் இல்லை, ஒரு 5 அதிகாரமாவது வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு 3 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம். யாருக்காக ஜெபம் பண்ண போகிறேன்? ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருந்து ஜெபிக்கிறேன்னா இப்படிப்பட்டதான வேலைகளை செய்கிறவர்கள் தான் யார் கிடையாது? சோம்பேறிகள் கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6 முதல் 9வது வசனத்தை பாருங்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சபையில் எல்லாருக்கும் வேலை இருக்குது. எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் ஆத்துமாக்களுக்காக என்ன செய்தேன்? சுவிசேஷத்தை சொன்னேன், தேவ வசனத்தை சொன்னேன், நான் நட்டேன். ஆனால் அதற்காக ஜெபம் பண்ண அப்பல்லோ இன்னும் கர்த்தருக்குள் வளரக்கூடிய கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியைக்காக சின்ன குழுக்களோ ப்ரேயர் குரூப்போ இவைகளில் வைத்து அந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் வளர வைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அத்தனை ஆத்துமாக்களும் ஒவ்வொரு நாளும் மற்றவங்க நம்மளை போஷிப்பார்கள் என்று யோசிக்காதபடிக்கு நம்ம மற்றவர்களை போஷிக்கிறவங்களாக மாறணும். ஹல்லேலூயா. அதான் எனது நீர்ப்பாய்ச்சலின் அனுபவம். சபைக்குள்ள கர்த்தர் என்ன செய்வார்? ஆத்மாக்கள் வளர்ந்து வருகிறதற்கு உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 7வது வசனத்தில் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாகி இருக்கிறான். 10வது வசனம் பாருங்க. அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நம்ம கையிலெல்லாம் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம விதைத்து கொண்டே இருக்கணும். வசனத்தை விதைக்க விதைக்க அதற்குரிய அறுவடையை ஆண்டவர் செய்வார். நம்ம வாயிலேருந்து என்ன வருது? சிலர் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்தால் ஒரு செய்தியை ஒரு 10 பேருக்காவது சொன்னாதான்
என்ன செய்வாங்க, நான் சொல்லுவேன் அந்த நம்ம இதில் டிவிகளில் இதில் நியூஸ்லெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், அந்த கம்பெனி கிடையாது. நம்ம என்ன செய்யணும், வசனத்தை விதைக்கிறவங்க. ஆமாம், ஒருத்தவங்க அழுகிறாங்களா, தைரியமாக சொல்லணும், அழ வேண்டாம், உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். மாமியார் நல்லா என்னை நடத்தலை, மருமகள் நடத்தலை, எத்தனையோ பேர் வேதனையோடு வந்து சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்காத பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, கர்த்தர் யார் என்று சொன்னால் திக்கற்றவர்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம், சேர்த்து கொள்வார். நம்ம தேவன் யார் என்று சொன்னால் எலியாவின் தேவன். கேரி தாற்றண்டையில் தண்ணி வற்றி போயிட்டுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் யார்கிட்ட அனுப்புகிறார், சாரிபாத் ஊர் விதவையிட்ட அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளை கர்த்தர் நிச்சயமாக, நான் சொல்கிறேன், அவரை விசுவாசிக்கும் போது அவர் நடத்துவார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நல்ல வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம், விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறார் தெரியுமா, வசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணுறதுக்கு வசனம் கொடுப்பார், தேவ வார்த்தையை கொடுப்பார். நான் இந்த இந்த இதில் தான் பிரதிஷ்ட சமயத்தில் தான் ரொம்ப அதை உணர்ந்தேன். எப்படி ஆண்டவர், அதே நான் வாசிக்கிற சாதாரண போர்ஷன்லேயே, நான் டெய்லி வாசிக்கிற போர்ஷனே எது வந்துட்டு, சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்தை பற்றிய அந்த வசனங்கள்லாம் வந்துட்டு உடனே குறித்து வச்சுக்கிட்டேன். என்னுடைய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சு, இந்த பாயிண்ட்டுக்காக ஜோமணும், இந்த பாயிண்ட்டுக்காக ஜோமணும், இந்த பாயிண்ட்டுக்காக ஜோமணும். அதை தான் நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து அநேகமாக 11ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜபத்துக்கு ஓடி ஓடி வந்து சில நேரம் நடத்துவேன், சில நேரம் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் உண்மையுள்ளவர். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்துட்டே இருப்பார், விதையை கொடுத்துட்டே இருப்பார், வசனத்தை கொடுத்தே இருப்பார். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 6வது வசனத்தை திரும்பவும் போடுங்க. 6வது வசனம் 9:6 வாசிக்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் கையில் தான் எடுத்துகிட்டு போய் விதைச்சேன்னா அதுக்குரிய அறுவடை தான். கூடையில் எடுத்துகிட்டு போய் விதைச்சிங்கன்னா அதுக்குரிய அறுவடை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், சரியா? இந்த ஒரு வாழ்நாட்களில் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பிரதிபலன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினான். சாமுவேல் தீர்க்கதரிசி போல் நம்மளும் சொல்லலாம், எபனேசர் என்று சொல்லலாம். அதே போல் யோசபாத் காலத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதித்த போது எதிராய் வந்த 3 கூட்டத்தாரையும் ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழுப்பி எல்லாரையுமே அழித்து போட்டான். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை துதித்தாங்க. ஹல்லேலூயா. அதே போல் துதிக்க வந்திருக்கோம். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், இன்னும் நான் எப்படி ஓடணும் ஆண்டவரே, எப்படி நான் முன்னேறி செல்லணும். அதில் முதல் காரியம் அறுப்பு காலம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனத்தை வாசிக்கும்போது அதில் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த ஆபிரகாம் எகிப்துக்கு கடந்து போயிட்டான், ஆனால் நீ எகிப்துக்கு போகாத, இந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் நீ கேரார் ஊரிலே குடியிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ, ஆண்டவர் தான் கேராரில் குடியிருக்க செஞ்சார் என்று கையை கட்டிட்டு உட்காந்துருந்தார். 26வது அதிகாரத்தில் அந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தாராம், விதை விதைத்தான். விதை விதைத்த போது ஆண்டவர் என்ன செய்தார், அவனை ஆசீர்வதித்ததினால் இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனமும் 23வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கை வெட்டி அதில் சுரக்கும் நீரூற்றை கண்டார். சோம்பேறி சும்மா உட்காந்துட்டே இருப்பான். எனக்கு யாராவது தண்ணி கொடுப்பாங்க, எனக்கு யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆபிரகாமும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாலும் ஈசாக்கு முதல்ல என்ன செய்தான், விதைக்கிறான். அது நிமித்தமாக 100 மடங்கு ஆசீர்வாதம்.
ரெண்டாவது பார்த்தா அந்த பெலிஸ்தர்லாம் வந்து எல்லா நீரூற்றையும் துறவையும் என்ன செய்கிறாங்க, தூர்த்து போட்டாங்க. அதுக்கு தான் நம்ம ஏசேக்கு சித்தனா ரெகபோத் அப்படின்னு வாசிப்போம். அந்த ஒவ்வொரு தடவை முதல் 2 துறவை தோண்டின போது வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் 3வது துறவை தோண்டின போது சண்டை போடலாம். அங்குள்ள மக்கள்லாம் வந்துட்டாங்க. எப்படி வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆதியாகமம் 26:28 வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எது பக்கத்தில் உள்ளவங்க போராடுறாங்க, எங்கள் எதிர்த்த வீட்டார்கள்லாம் போராடுறாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு சமாதானத்தின் காலத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சோம்பேறி என்ன சொல்லுவான், அவன் சண்டை போடுறான். இந்த பக்கத்தில் உள்ளவங்க பாட்டு படித்தா, கேர்சல் நடத்துறதுக்கு வீட்டை திறந்து கொடுத்தா, பாட்டு படித்தா அவங்க என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இது அதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தைரியமாக நல்ல ஜபம் பண்ணி உங்கள் வீடுகளை ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கல்லாவுடைய வீட்டை போல ஆண்டவருடைய வீட்டு சபை தான் எனது சின்ன செல் குரூப். அந்த வீட்டு சபைகள் நடைபெறுவதற்கு ஒப்பு கொடுங்க. பிரஜாதி மக்கள் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அறிந்து கொண்டு நம்மோடு கூட என்ன செய்வாங்க, அவங்க உடன்படிக்கை பண்ணுவாங்க, ஆணையம் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், சோம்பேறி இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் சொல்லி ஊழியத்தை செய்ய மாட்டான், சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டான், வீடுகளை கர்த்தருக்கு என்று திறந்து கொடுக்க மாட்டான். நம்ம சபையில் லேடிஸ் விமன் எல்லாம் வந்து ப்ரேயர் குரூப் வச்சுருக்கோம். அதே போல் சபையின் மூலமாக செல் குரூப் நடக்குது. நம்முடைய NLCC சுற்றிலும் 75 இடங்களில் செல் குரூப் ஆரம்பித்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சபைக்கு வரப்போகிறாங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே எப்படி பேசணும், பாசிட்டிவாக தான் பேசணும். வரமாட்டாங்க எங்கள் வீட்டில் செல்ல ஆரம்பித்தா ஆட்கள் வரமாட்டாங்க, நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார் அப்படி சொல்லியிருக்காரா எங்கேயாவது? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே என்ன ஆவி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் ஆவி இருக்கக்கூடாது. அது யார் விதைக்கிறா தெரியுமா? பிசாசு. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. கடைசியாக 3வது பாயிண்டாக மத்தேயு 21வது அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தில் ஆண்டவர் ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறார். அதில் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் இடத்தில் அவனை வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யண்டான். அப்போ 29வது வசனம், அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 30வது வசனத்தில் அந்த இளையவன் இடத்துல அவன் வந்து அப்படி சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகலை. இந்த 2 மகன்களில் நீங்கள் யார், நான் யார்? மூத்தவன்ட்டு வந்து சொல்கிறாங்க, மூத்தவன் அப்பா கிட்ட சொல்கிறான், இல்லைப்பா நான் திராட்சை தோட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நேராக சொல்லிடுறான். இளைய மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான் நான் போகிறேன்ப்பா. ஆனால் மூத்த மகன் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாம். அறுப்பு காலம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டிய நாம் இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5லிருந்து திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 24 மணி நேரம் ஜெபம் நடக்க போகுது. போன 2ஆம் தேதி நடக்கும்போதே பாஸ்டர் இல்லை, மதுரைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இந்த இடம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, அவங்களும் நடத்துவாங்க, நானும் நடத்துவேன். நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் நடத்த போகிறோம். ஒரு 3 மணி நேரம் ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க முடியுமா? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். தீர்மானம். போவேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டு இருக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய தகப்பனிடத்தை சொல்லுங்கள், ஆண்டவர் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருக்காக செலவழிக்கும் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, கர்த்தருக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும்
நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய தேசத்தில் ஒரு மாறுதல் வருகிறதற்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாயினும் ஆண்டவர் மனக்கண்களை திறந்து கொடுத்து ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய பட்டணத்தான் அறிந்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுங்க. தெற்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறதை பார்ப்பீங்க, ஒரு சிலர் உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருகிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சோம்பல் உள்ளவன் ஆவியில் அனலாயிருக்க மாட்டான். இந்த ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க? அசதியாயிராமல் எப்படி இருங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சோம்பேறி அசதியாக இருப்பான், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லுவான். அந்த வீட்டில் கற்சவர் எடைஞ்சு கிடக்கும். அது திராட்சை தோட்டமாக இருக்காது, அது எதா மாறிடும்? முச்செடி நிறைந்ததாக மாறும். எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியங்கள். குடும்பத்தில் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லைன்னா நான் முதல் காரியம் சொல்கிறேன், குடும்ப ஜபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜபத்தில் ஒருவர் என்ன செய்ய வந்துடுமா? மன்னிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே வரும். என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன்னு நான் ஆண்டவர் சொல்கிறேன். அந்த வீட்டுக்கு பிசாசு வருது, எனக்கு விரோதமாக பில்லிசூனியை வச்சுட்டாங்க, அந்த ஆள் பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருக்கு, அவன் எனக்கு விரோதமாக மந்திரம் தான் செஞ்சுருப்பான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாரும் மந்திரம் செய்கிறவங்க எல்லாருமே மந்திரம் செய்கிறவங்க கிடையாது. நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் ஆண்டவர் 365 தடவை சொல்லியிருக்கிறான், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை அவர் பலப்படுத்துவார். உன்னில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தினை தீர்மானம் எடுக்கலாம். எப்படி? ஆவியில் அனலாக இருப்பேன் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே, ஆமேன், ஒரு நல்ல ஆத்துமாக்களை சந்திக்கிறதற்காக நான் தீர்மானம் எடுப்பேன். என்னுடைய வீட்டில் ஒரு ஜபம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜபம் நடக்கிறதுனால கர்த்தருடைய பிரச்சனை இருக்கும். எனக்கு தெரியும், தரமணி பகுதியில் நான் முன்னால் டிபியாக இருந்தேன். முன்னால் டிவிஷனல் பாஸ்டர்ன்னு தான் உண்டு, இப்போ தான் ரீஜனல் போதகர்னு மாற்றியிருக்காங்க. அப்போ தரமணியில் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது சின்ன விளக்கு தான் இருந்துச்சு. என்னைக்கு அவங்க திறந்து நீங்கள் செல்லு ஆரம்பிங்கன்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து கரண்ட் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். நம்முடைய வீடுகளை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கலாம். நம்மை இந்த நாட்களில் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுப்ப, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒப்பு கொடுக்கலாம், ஜபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.